பேசிக்காவே ஒரு பறையிசை கலைஞர்களை பெருமைப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல வந்தனால நாங்கள் அந்த வணிகத்தை எதிர்பார்க்காம நம்மளோட கலையை ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் தான் அந்த கேட்டகரிக்கு. ஒரு வாரம் படம் இல்லை சார், அது எதார்த்தமா நடந்தது. 12ஆம் தேதி ரிலீஸ். ஓகே ஓகே 12ஆம் தேதி படையப்ப வராரு, தலைவர் வராரு, எப்படி பறையிசை போய் சேரும் சார்? நாங்களே ஆடியோ லாஞ்சில் சொல்லியிருக்கேன் சார், நான் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன். எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்லை சார். இந்த அவார்டு எப்படி நமக்கு பெஸ்ட்டாக கிடைச்சிச்சோ, ஸோ யார் வந்தாலும் நம்ம வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த வாரம் நாங்கள் வரலாம், அடுத்த வாரம் இன்னொருத்தவங்க வருவாங்க. ஸோ நாங்கள் எதுவும் பார்க்கல, நம்மளோட படத்தை தெளிவாக எடுத்திருக்கோம். ஸோ மக்கள் ஏற்றுப்பாங்க, நீங்கள் கொண்டு போய் சேர்த்தா இன்னும் எங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். தமிழ் இசை வந்து ரொம்ப முக்கியம் தான். கண்டிப்பா பக்கத்துல தமிழே இருக்கு. இப்ப ஆட்சி அவங்களுக்கு நடக்குது. ஒரு அவங்க கிட்ட கேட்டு ஸ்கிரீனிங் கொஞ்சம் பெருசு பண்ணலாம்ல, படையப்பா கொஞ்சம் கம்மி பண்ணி. இல்ல அது நம்ம பண்ண முடியாது சார், சினிமா வேற அரசியல் வேற. ஸோ ஏன்னா படையப்பா மட்டும் இல்ல, பாவாதியாரும் அன்னைக்குதான் வராது. கண்டிப்பா. ஸோ அப்போ நம்மளுக்கு தேட்டர் வந்து கம்மியா தான் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு தேட்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயமா தான் இருக்குது. ஸோ அதை வந்து மேல இருந்து பேசுறதுக்கான வசதி உங்களுக்கு ஈஸியா இருக்கு, வழி கதவு திறந்துருக்கு. அதுக்காக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? திண்டுக்கல் சார் வச்சு நீங்க பேச வைப்பீங்களா அப்படின்னு கேட்கலாம். இல்ல அப்படி இல்லை சார். நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வேற எந்த படமும் வரல சார். நாங்க அறிவிச்ச கடைசியில தான் எல்லா படமுமே வந்தது. எல்லாமே இந்த 2 or 3 daysல தான் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணபடி எங்களுக்கு கேட்குற தேட்டர் கண்டிப்பா தரோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல வந்திருக்கும். ஸ்னேகன் சார் திமுக வெற்றிக்காக மேடையா போய் ஊரா போய் நிறைய பேசுனேன். லியோனி சாருடைய பையன் தான் ஹீரோ நடிக்காரு. நீங்க கூட்டணி கட்சியில் இருக்கீங்க, ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட், ஏதாவது ஸ்பெஷல் ஏதாவது? நல்ல கலைஞனை வந்து யாரும் இருந்தாலும் எந்த அரசியலாக இருக்கட்டும், கூட்டணி இருக்க ஒரு நல்ல நல்ல கலைஞனை முன்னிறுத்தி அவர்களுக்கு பலம் சேர்ப்பது தான் டெக்னீஷியனுடைய வேலையாக நான் பார்க்குறேன். நான் பாடலாசிரியர்னா யாருக்கு எழுதினாலும் என் பாட்டுக்கு கீழே என் பேர் தான் வரப்போகுது. அது ரஜினி சாருக்கு எழுதினாலும், கமல் சாருக்கு எழுதினாலும், சிவகுமாருக்கு எழுதினாலும் என் பேர் தான் வரப்போகுது. அப்போ என் வேலையை சரியாக பண்ணியிருக்கேன். நான் வேலை பார்த்த ஒரு படத்துக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் வந்திருக்கேன். கண்டிப்பாக இவங்கள மாதிரி ஆட்கள் ஜெயிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா வந்து சாமானியர்களும் இன்னைக்கு வந்து ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு களம் எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த களத்தை சரியாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி தான் என்னுடைய சகோதரர் சிவகுமார் நான் கேட்டுக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம ஸ்னேகன் சார், லியோனி சார் 2 பேருக்கும் தான் கொஸ்டின். இப்போ நீங்க பாடல் ரைட்டராக இருக்கீங்க, ஆனால் அந்த பாடலை பாடுறவங்களே வந்து அந்த பாடலை பாடணும்னு சொல்லிட்டு தப்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சுற்றி பண்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா வேலையும் எல்லா பாட்டும் பாடுறீங்க, எல்லாமே கலந்து பாடுறீங்க, எல்லாருக்கும் அறிவுரை சொல்றீங்க. ஆனா ஒரு பாடல் பாடிய ஒரு பாடகர் இந்த பாடல் நான் பாடிட்டேன், இந்த பாட்டுல எதுவும் தப்பும் கிடையாது, நல்லாவும் இருக்கு, ஏன் அது வந்து மென்ஷன் பண்றாங்க? ஏன் தவறு? நான் பாட்டு தவறுன்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. ஒரு கருத்து சின்னையே மேடம் சொன்னதை பேசுறீங்க. அவங்களுடைய மனநிலை என்னன்னு எதன் நோக்கம், அவங்களுடைய பாடுனது அவங்க பாட வச்சது. பாடுவீங்க, எப்பயா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது என்ன படம், இது யாரு இயக்குனர்லாம் கேட்டுக்காம பாடவே முடியாது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பாட்டை பாட போகும்போது இது என்ன படம்னு அவங்களுடைய ரெக்கார்டுக்காவது எழுதுவாங்க, யார் இயக்குனர்னு எழுதுவாங்க, அந்த இசையமைப்பாளர் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ரெக்கார்டில் நான் இத்தனை பாட்டு பாடியிருக்கேன், இத்தனை வருஷத்துல இத்தனை தேதியில, நான்லாம் ஒவ்வொரு பாட்டு கொடுக்கும்போது தேதி போட்டு எழுதியிருக்கிறேன் இல்லையா? அப்போ அவங்களுடைய ரெக்கார்டுக்காவது எழுதியிருப்பாங்க. இப்போ அதை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது ஒருவேளை அவர்கள் கவனக்குறைவால வந்து நிறைய வேலை இப்படி பண்றாங்களோ என்னன்னு தெரியல. மேபி அது என்னன்னா அவங்க தான் முடிவு பண்ணணும். இசையமைப்பாளர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். உங்கள்கிட்ட நான் சொன்னேனே அப்படின்னு இயக்குனர் பதில் சொல்லணும். அதுக்கு அவங்க பதில் பேசினா அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஊடகத்துல. அது நம்ம பேசாம இருக்கதான் நல்லதுன்னு அந்த கங்கா கௌரி படம் நான் நடிச்சது வந்து எப்படி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து என்னுடைய பெரிய ரசிகர் மாதேஸ்வரன் ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணாரு. அதே மாதிரி தயாரிப்பாளரும் குடியாத்தத்தில் இருக்க கங்கா கௌரி ப்ரொடக்ஷன்ஸ், அவங்களும் என்னுடைய ரசிகர். என்னை அந்த படத்தில் நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் பட்டிமன்றத்தினுடைய ஃபீல்டு ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அதுக்கப்புறம் வந்த வாய்ப்புகளும் சரியான வாய்ப்பு இல்லை. பாரில் உட்காந்து தண்ணி போடுற மாதிரி கேரக்டரு இதெல்லாம் வந்துட்டு நான் திரும்ப பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் நடத்த முடியாது. பயில பூரா அந்த கேரக்டராக தான் என்னை பார்ப்பானுங்க. அதனால தான் நான் அந்த மாதிரி வந்த கேரக்டர் சினிமாவுக்கு இந்த வாத்தியார் வேலைக்கு இப்போதைக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு. ஏன்னா நான் அடுத்த கிளாஸுக்கு போனோடனே தண்டல் பாண்டியன் வர்றாரான்னாங்க இந்த கங்கா கௌரி படத்தில் நடித்து முடிச்ச பிற்பாடு. அடுத்து இது மாதிரி நடிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம ஒன்று வாத்தியார் வேலையை ஸ்கிப் பண்ணோன்னா இல்லாட்டி நடிக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி வர்ற நேரத்தில் வாத்தியார் வேலையை இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு
அதுக்கப்புறம் நம்ம நடிப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த வாய்ப்புகளை எல்லாம் விட்டுட்டாங்க. ஈவன் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரித்து சிவாஜி படத்தில் ரஜினி சாருக்கு மாமனாரா நடிக்கிற கேரக்டரை கூட அந்த நேரத்தில் நான் வேணான்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 படம் நடிச்சிருக்கேன். அது இப்ப ரஜினி சார் வந்து வாய்ப்பு கொடுத்தாருன்னா போதும். இப்ப ரஜினி சார் வந்து வாங்க நடிக்க சொன்னாருன்னா நடிப்பீங்க? கண்டிப்பா நடிப்பேன். நீங்க அதாவது நம்ம பட்டிமன்றம் நடத்துறோம், ஒரு பாட்டுலாம் நம்ம பின்னாடி வந்து நம்ம பையனை நம்ம பின்பற்றுவோம். ஆனா நீங்க வந்து உங்க பையனை வந்து ஒரு சினிமா இதுவா நிறுத்திக்கிட்டு எதனால எங்க குடும்பத்துல எங்க தாத்தா வாத்தியாரு, எங்க அப்பா வாத்தியாரு, நானும் வாத்தியாரு. என் மகனே வாத்தியார் ஆக்கியா அல்லது ஒரு பேச்சாளர் ஆக்கிறத விட ஒரு புது ஃபீல்டில் வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதுவும் ஒரு சேலஞ்சிங்கான ஃபீல்டில் போய் அவன் நீச்சல் அடித்து ஜெயிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதனால் அந்த எதிர்நீச்சல்ல என் பையன் ஜெயிப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அது வேணாம், மாண்புமிகு பறையோடு நன்றி.